மற்றும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. எனவே இவற்றிலிருந்து நிரந்தரமான தீர்வை எவ்வாறு காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடியலை வாழ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. காலை வணக்கம் நேயர்களே. இன்று உடற்பயிற்சினா என்ன டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணும்? ஸோ உடற்பயிற்சி நல்லது அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, அந்த விழிப்புணர்வு இருக்குது. பட் அது எப்படி செய்யணும், எந்த அளவுக்கு செய்யணும், அது முக்கியமா, நம்ம உடல் நலத்தை பேணி காக்க உடற்பயிற்சி முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விளக்க போகிறேன். உடற்பயிற்சினா என்னங்க? ரொம்ப சிம்பிள் இல்லையா? நாம் செய்யக்கூடிய ஒரு உடல் அசைவுகள் தான் உடற்பயிற்சி. ஆனால் இது உடல் அசைவுகள் எல்லாருமே தானே டெய்லியே செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம காலையில் எழுந்து கிளம்புறோம், வேலைக்கு கிளம்புறோம், இல்லை வீட்டில் சில வேலைகள் செய்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? அதற்கு சமையல் சில பேர் செய்கிறோம், இல்லை சில பேர் குழந்தைகளை பராமரிக்கிறோம். ஸோ இதெல்லாமே வேலை தானே டாக்டர். துணிமணிகளை காய போடுகிறோம், வீட்டு வேலைகள் செய்கின்றோம், வீட்டை சுத்தம் செய்கின்றோம், இதெல்லாமே வேலைகள் தானே. இதெல்லாம் நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். தினமும் நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான சில அசைவுகள், ஆக்டிவிட்டீஸ். இது காமனாக எல்லோரும் செய்கிறோம், எல்லோரும் செஞ்சுட்டு இருக்கணும். இதை கூட செய்ய முடியாமல் உடல் நலம் குன்றி இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். பட் இன் ஜென்ரல் நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கோம். இதை தவிர்த்து ரிப்பீட்டட் மூவ்மெண்ட்ஸ், பிளான்டு மூவ்மெண்ட்ஸ், இதை தான் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம் கையில் இருக்கும் தசைகள் மட்டுமின்றி எலும்புகள், அந்த மூட்டுகள், இதுவை எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு உடற்பயிற்சி, ஒரு கண்டினியூஸ் எக்ஸசைஸாக அதை நாம் செய்யும் பொழுது தான் அது நம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட், நன்மையை கொடுக்கின்றது. சரிங்களா? ஸோ இப்போ உடற்பயிற்சியில் நிறைய வகைகள் உண்டு, அதை பற்றி நாம் பேசலாம். பட் உடற்பயிற்சி எல்லாராலும் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ உடல் ஊனம் இல்லாதவர்கள் எல்லாருமே எல்லா உடற்பயிற்சிகளையும் செய்யலாம். உடல் ஊனம் இருக்கிறவர்கள் கூட அந்த உடல் பாகத்தில் உடற்பயிற்சி செய்ய முடியாது. பட் காலில் ஊனம் இருந்தால் அவர்கள் மேல் பாகத்தையும் கைகளையும் வைத்து உடற்பயிற்சி செய்யலாம். அதே மாதிரி கையிலோ உடம்பு பகுதியிலோ ஊனம் இருந்தால் அவர்கள் கால்களால் செய்யக்கூடிய உடற்பயிற்சி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி அந்தந்த நபரின் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சிகளை நாம் மாடிஃபை பண்ணலாம். பட் அனைவருமே செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் நிறையவே உண்டுங்க. ஸோ இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 நிமிடம் அப்படிங்கிறது அதிக நேரமாக கிடையாது இல்லையா? ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் எல்லாருக்குமே இருக்குது. 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்தில் 6லிருந்து 8 மணி நேரம் தூங்குகிறோம். ஸோ விழித்து கொண்டிருக்கின்ற நேரம் கிட்டத்தட்ட 14 மணி நேரம், 16 மணி நேரம். அந்த 16-17 மணி நேரத்தில் நாம் ஒரு 30 நிமிடம் 40 நிமிடம் உடற்பயிற்சி செய்ய முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஸோ நாம் விழித்திருக்கும் நேரத்தில் வேலைக்கு செல்கிறோம், வீட்டு வேலை செய்கிறோம், மற்ற எல்லா வேலைகளும் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ 9 to 5, 8 இல்லை 10 மணி நேரம் வேலை செய்தாலுமே மீதி இருக்கின்ற ஒரு 6-7 மணி நேரம் நம் கையில் தான் உள்ளது. ஸோ அதில் தொலைக்காட்சி பார்க்கலாம், இல்லை நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணி சோஷியல் லைஃப் அதில் ஈடுபடலாம், இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு கலையோ ஒரு மற்ற விஷயங்களையோ கற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்படி நம்ம அந்த 6-7 மணி நேரங்களை செலவழிக்கும் பொழுது அதில் ஒரு 30, 40, 45 நிமிடங்கள் உடற்பயிற்சிக்கு செலவிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, 1 ஹவர்னே வச்சுக்கலாம். படிப்படியாக முன்னேறி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நம்மளுடைய உடலின் ஒரு ஆரோக்கியத்திற்கு நாம் செலவிட முடிந்தால் அதை விட வேறு ஒரு நல்ல விஷயமே இருக்க முடியாது. ஸோ வேறு எந்த மருந்தும் தேவையில்லை, வேறு எந்த ஒரு அடிஷ்னல் இன்புட்டும் தேவையில்லை. நம்மளுடைய ஹெல்த்துக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் தான் அது. சரிங்களா? ஸோ இப்போது உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 30 நிமிடம் வாரத்தில் 5 நாட்கள் செய்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 150 நிமிடங்கள் நாம் உடற்பயிற்சி செய்கின்றோம் என்று கணக்காகிறது. ஸோ இது ரொம்ப அத்தியாவசியம், எல்லாரும் செய்ய வேண்டியது. இந்த உடற்பயிற்சியில் காமனாக எல்லாரும் செய்யக்கூடியது வாக்கிங், நடைப்பயிற்சி இல்லையா? பிரிஸ்க் வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள்,
ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ பிரிஸ்காக நடக்கிறது. பிரிஸ்க் வாக்கிங்னா என்ன? நல்ல கைகளை அசைத்து கொண்டு ஒரு நம்மால் முடிந்த வேகத்தில் நடப்பது. ஸோ ரொம்ப மெதுவாக நடப்பது அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடையாது. அதே மாதிரி நடக்கும்போது ஃபோன் பேசுவதோ, தொலைபேசி, அலைபேசி, மொபைல் ஃபோன், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ரொம்ப கதை பேசுவது, ஸோ அவங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நடப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வளோ நன்மை கொடுக்காது. ஸோ முடிந்த அளவுக்கு நல்ல மைண்டையும் ஃப்ரீயாக வச்சுட்டு கையிலையும் எதுவும் திங்ஸ் இல்லாமல் நல்லா பிரிஸ்காக கையை வீசிக்கொண்டு நடக்கும்பொழுது தான் அந்த நடைப்பயிற்சியின் முழு நன்மை கிடைக்கின்றது. ஸோ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதான் இதெல்லாம் பண்ணுறோம் டாக்டர், ஒரு வாரம் பண்ணுறோம், ஒரு 2 மாதம் பண்ணுறோம், அதனுடைய ஒரு பெனிஃபிட்டே எங்களுக்கு தெரியறது இல்லையே அப்படின்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக இந்த எக்ஸசைஸை பண்ண தான் வரும். நன்மைகள் இதை விடாமல் நாம் செய்ய வேண்டும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் ஆரம்பிச்சிடுவீங்க, இன்றைக்கி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடைப்பயிற்சி செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் கணக்காக தொடர்ந்து செய்யும்போது தான் அந்த நடைப்பயிற்சியோ வேறு எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் அதனுடைய ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கின்றது. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எலும்புகள் மிகவும் வலிமையாக இருக்கும். மூட்டுகள், இப்போ மூட்டு பிரச்சனைகள், மூட்டு வியாதிகள் நிறைய பேருக்கு வருகின்றன இல்லையா? நீ ப்ராப்ளம், நீ ரீப்ளேஸ்மெண்ட், அதே மாதிரி ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி மூட்டு பிரச்சனைகள் வராமல் இருக்கலாம். ஸோ அதுக்கும் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் ரொம்ப முக்கியம். மூட்டு பிரச்சனைகள் வந்தவர்களும் அறுவை சிகிச்சை போன்ற சிகிச்சைகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸசைசஸ், ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். 3வது பெனிஃபிட் தசைகள். நம் கை, கால்கள், உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளுமே நல்லா வலுவாக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது தான் அந்த நாம் ஃபுல் பாடியும் நல்ல ஸ்ட்ரென்த் பெறுகிறது. ஸோ நாம் செய்யக்கூடிய செயல்களை ஈஸியாக செய்ய முடியும். இப்போ மெதுவாக வாக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸசைஸில் ஆரம்பித்து நல்லா அதை அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு, இப்போ நிறைய பேர் பார்க்குறோம் ஜாகிங் பண்ணுறாங்க, ரன்னர்ஸ் இருக்காங்க, நம்மளை சுற்றி பார்த்தால் நிறைய இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிறவங்க இருக்காங்க. பட் இதை ரெகுலராக பண்ண முடியுமா? ஸோ ஓடுகிறவர்கள் கூட ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு விஷயம் நல்ல பிரிஸ்காக நடக்குது. அவர்கள் முடிந்தால் ஓடலாம், முடிந்தால் ஜாகிங் செய்யலாம், மற்ற உடற்பயிற்சிகளும் செய்யலாம். ஆனால் பேஸ் லைன், அதாவது டெஃபினட்டாக வாரத்தில் 4-5 நாட்கள் வாக்கிங் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எல்லாரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு உடற்பயிற்சிக்கு ஒரு நேரம் ஒதுக்கி விட்டோமே என்றால் டெஃபினட்டாக ஸோ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ பிஸியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு இந்த 30 மினிட்ஸ் எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். ஸோ வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்கிறோம். இல்லை அவங்களுக்கு வேலை ரொம்ப ஒரு அதிக நேரம் செலவிடக்கூடிய வேலையாக இருந்தால் வேலைக்கு நடுவே எப்படி நல்ல சில எக்ஸசைசஸ் செய்து, உடற்பயிற்சிகள் செய்து நல்ல உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் என்பதையும் நாம் விளக்கி சொல்லலாம். நன்றி. சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி விடாமல் அவற்றிற்கான தீர்வை எவ்வாறு காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக தமிழகத்தில் பல்வேறு விதமான விவாதங்கள் தொடர்ச்சியாக வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்து வந்திருக்கின்றன. அந்த விவாதங்களில் ஒன்று இலவசங்கள் தொடர்பானது. சமீப காலமாக இந்த சமூக வலைத்தளங்களில் இலவசங்கள் வேண்டுமா வேண்டாமா, இலவசங்களை மக்கள் ஏற்கலாமா ஏற்கக்கூடாதா, அவற்றை புறக்கணிக்க வேண்டுமா என்பது போன்ற விவாதங்கள் எல்லாம் மிக வேகமாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த விவாதங்கள் என்பது புதிதல்ல. இலவசங்கள் கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த இலவசங்கள் எல்லாம் ஏதோ அரசு பணத்தை வீணடிக்கிற ஒரு செயல் என்பது போன்றும் அல்லது அது மக்களை சோம்பேறியாக்குகிற விஷயம் போன்றும் ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. இந்த பிரச்சாரம் தான் இப்பொழுது வேறு வடிவங்களில் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த இலவசங்கள் தொடர்பான எதிர்மறையான எண்ணங்களை யார் உருவாக்குகிறார்கள், விதைக்கிறார்கள் என்பதல்ல இங்கு முக்கியம். மாறாக இது உண்மையா இல்லையா என்பதைத்தான் நாம் இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டும். இலவசங்கள் யாருக்கு தேவை?
இலவசங்கள் யாருக்கு யாரால் கொடுக்கப்படுகிறது, இலவசங்களின் மூலமாக ஒரு சமூகம் அடையக்கூடிய பயன் என்ன? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அப்படி பார்க்கிற போது எந்த ஒன்றுமே இலவசம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு என்பது என்ன? அரசு என்பது மக்களிடமிருந்து தனக்கான நிதி ஆதாரங்களை பெற்று உருவாக்கி அவற்றை மீண்டும் மக்களுக்கே மறுவிநியோகம் செய்யக்கூடிய அமைப்பு தான் அரசு என்பது. ஒரு சமச்சீரற்ற வளர்ச்சி நிலவுகிற ஒரு சமூகத்தில் நீங்கள் இலவசங்கள் மூலமாகத்தான் அடிப்படையான மனிதர்களுடைய தேவைகளும் அதன் மூலமாக சமூக நீதியும் சமத்துவமும் நிலைநாட்டப்படுகிறது. எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் வருகிற வரைக்கும், எல்லோரும் சமமான வாழ்க்கை தரத்தை பெறக்கூடிய ஒரு காலம் வருகிற வரைக்கும், அப்படி ஒரு காலம் உலகத்தில் எந்த மூலையிலும் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அப்படி வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதுவரைக்கும் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய அடிப்படையான நலன்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டவை தான் இந்த இலவசங்கள். அப்படி பார்க்கிற போது ஒரு மனிதர், அதாவது ஒரு நன்கு பொருளீட்டக்கூடிய ஒரு மனிதர், அவர் பெறக்கூடிய வசதிகளை கடும் உழைப்பாளிகளாக இருந்தும் போதுமான அளவிற்கு பொருளீட்ட முடியாத சில துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், உதாரணமாக கூலி தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், விவசாய தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், சிறு சிறு வீட்டு வேலைகள் போன்ற பணிகளை செய்யக்கூடியவர்கள், குறுந்தொழில்களை சார்ந்து இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், நகரங்களில் வாழக்கூடிய விளிம்பு நிலை மனிதர்கள், இவர்களுக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை தரத்தை சற்றே மேம்படுத்துவதற்காக அரசு எடுக்கிற முன்முயற்சி தான் இந்த இலவசங்கள். அப்படி பார்க்கிற போது மனிதர்களுடைய நீதியின் மீது நம்பிக்கை கொண்ட யாரும் இலவசங்களை கண்மூடித்தனமாக எதிர்க்க மாட்டார்கள். இந்த இலவசங்கள் எப்படி தொடங்கின என்று பார்த்தால், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை திரும்பி பார்த்தால், நீதி கட்சியினுடைய காலத்திலே இது தொடங்கிவிட்டது. நீதி கட்சி முதலாக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தபோது 1920களிலேயே பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அன்றைய நீதி கட்சியினால் துவக்கி வைக்கப்பட்டது. அதன் மூலமாக வறுமையின் காரணமாக பள்ளிக்கு வர முடியாத குழந்தைகள், அவர்கள் பள்ளிக்கு வந்து இங்கு உணவு கிடைக்கிறது என்கிற அடிப்படையாவது பள்ளிக்கு வந்து படிக்கட்டும் என்கிற அடிப்படையில் துவங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இதுதான் பின்னால் காமராஜர் அவர்களால் ஒரு மதிய உணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்டது. இப்படி விரிவுபடுத்தப்பட்ட இந்த திட்டம் என்பது பின்னால் வந்த திராவிட இயக்க ஆட்சியால் முழுமூச்சாக முன்னெடுக்கப்பட்டது என்று சொல்லலாம். முக்கியமாக தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மதிய உணவு திட்டத்தில் முட்டைகளை சேர்க்க வேண்டும், சத்துள்ள உண்மையான வேறு பல ஆகாரங்களை சேர்க்க வேண்டும் என்கிற அளவிற்கு அது மேம்படுத்தப்பட்டு அது உண்மையான ஒரு சத்துணவு திட்டமாக அது மாற்றப்பட்டது என்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். இதுபோன்றுதான் நிறைய விஷயங்கள் இங்கு, அதாவது நீங்கள் இலவச கல்வி, பொது சுகாதாரம் போன்ற பல விஷயங்கள் இங்கு, இலவச மருத்துவம், அதே போல் இலவச பஸ் பாஸ், இப்படியாக கல்வி வளர்ச்சிக்காகவும் மக்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் பல திட்டங்கள் தீட்டப்பட்டன. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பஞ்சம் நிலவிய காலங்கள் எல்லாம் உண்டு. மக்கள் ஒரு அரிசி உணவு கிடைக்காமல் வாடிய காலங்கள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் மக்களுக்கு இந்த மிகப்பெரிய அளவிற்கு பொது விநியோக திட்டத்தை திமுக தொடங்கியது. தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு மக்களுக்கு மிக குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி உட்பட பல்வேறு பொருள்கள் வழங்கப்பட்டன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய மனிதவள குறியீடு என்பது உயர்ந்தது. அதன் மூலமாக பசிப்பிணியற்ற ஒரு சமூகம் இங்கு உருவாகியது. இன்றைக்கும் கூட இந்தியாவிலேயே வளர்ச்சி பெற்ற பல மாநிலங்கள், பல துறைகளில் வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் எப்போதும் முதல் 3 இடங்களில் தமிழகம் இருப்பதற்கு காரணம் இந்த இலவச திட்டங்களும் ஒன்று. கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியை அதை இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த திட்டம்தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தகவல் தொடர்பு புரட்சியை உருவாக்கியது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படி நிறைய கல்வி உதவித்தொகைகள், திருமண உதவித்தொகைகள், இப்படியெல்லாம் விளிம்பு மனிதர்களுக்கு ஏராளமான திட்டங்கள் மூலமாக தொடர்ந்து இங்கு மனித வளம் பாதுகாக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலைகள் தான் ஒரு பயனற்ற, அதாவது தரமற்ற பொருள்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்றைய அரசினுடைய போக்கு என்பது விமர்சிக்கப்படக்கூடியது. உதாரணமாக விலை குறைவான அல்லது தரமற்ற பொருள்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுவது என்பது மக்களை அவமதிப்பதாகும். அத்தகைய திட்டங்களில் இருக்கக்கூடிய ஊழல்கள் எதிர்க்கப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ தரமற்ற பொருள்களை கொடுத்து மக்களை அவமானப்படுத்தக்கூடாது. ஆனால் மாறாக அடிப்படை தேவைகளுக்கான பொருட்களை ஒரு அரசு ஏழை மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களுக்கு கொடுப்பது அத்தியாவசியம். அதை கொச்சைப்படுத்துகிறவர்கள் நிச்சயமாக
அவர்கள் சமூக நீதியை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இலவசங்களின் மூலமாக கிடைக்கக்கூடியது என்பது, இலவசங்கள் என்பது எதிர்கால சமூகத்திற்கான ஒரு முதலீடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தோட்டக்கலை வல்லுநர் திரு பி. கண்ணையா. ஒரு தோட்டக்கலை வல்லுநரா, தோட்டக்கலை அப்படின்னு சொல்லும்போது அதுவும் குறிப்பாக மாமரங்கள் அதோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டு மாஞ்செடி அப்படிங்கிறது என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன, இதோட சிறப்புகள் என்ன, மற்ற வகை மரங்களையும் ஒரு தோட்டம் பராமரிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், அதோட வளர்ச்சியை ஒவ்வொரு மதத்திலையும் நம்ம எப்படி பராமரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும், இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு தோட்டக்கலை வல்லுநராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். தோட்டக்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது உங்களுடைய பரம்பரையே பார்த்திங்கன்னா ஒரு 3 தலைமுறையாக இந்த ஒட்டு மாஞ்செடின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு முழுமையாக அதை பண்ணிகிட்ருக்கீங்க. மாங்கனிகள் அப்படின்றதுல எத்தனை வகைப்படுது, அதுலேயும் ஒட்டு மாஞ்செடி அப்படிங்கிறது என்ன, அதை ஏன் நம்ம வைக்கணும், அதை வச்சா என்ன மாதிரியான ஒரு பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும், மாமரத்துக்கு அப்பாற்பட்டும் மற்ற மரங்கள்லேயும் இந்த மாதிரியான ஒரு நடவு ஏன் தேவைப்படுது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மரம் நம்ம வச்சிட்டோம்னா அது கனி கொடுக்குற காலம் வரைக்கும் நம்மளோட பராமரிப்பு அப்படிங்கிறது என்ன, அது எப்படி செய்யணும், உங்களுடைய பகுதியில் நீங்கள் எப்படி செஞ்சிட்ருக்கீங்க, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் உங்கள் பகுதி முழுவதுமே இந்த மாதிரியான ஒரு விளைச்சல் தான் ஏற்படுத்தியிருக்கீங்கன்னு சொல்லலாம். இப்படிங்கிறது என்ன, இந்த தோட்டக்கலை சார்ந்து பல விஷயங்களை எங்கள் நேயர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒட்டு மாஞ்செடி அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன சார்? ஒட்டு மாஞ்செடின்னா ஒரு தேங்காய் மரம் ஒரு 100 காய் தேங்காய் விளையுதுன்னா 100 வந்து தேங்காயை விளையும். ஆனால் ஒரு 100 மாங்காய் விளையுது ஒரு மரத்தில்னு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 தோத்தாபுரி மாங்காய், அதாவது பெங்களூரா மாங்காய் விதை போடுறோம், பெங்களூரா மாங்காய் தான் வரும்னு நம்ம நினச்சின்னு இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக 100 மாங்காயில் ஒரு மாங்காய் கூட பெங்களூரா மாதிரி வராதுங்க. தாய் மரத்து இயல்பு வந்து கண்டிப்பாக கொட்டை போட்டால் வராது. அதனால தான் அந்த அரசருடைய காலத்திலே வந்து எது விஞ்ஞானம் வராது முன்னையே ஒரு மாமரத்துக்கு தான் முன்ன தாய் மரத்து இயல்பு வேணும்னா ஒட்டுக்கட்டை தான் வரும்னு அந்த அரசர் காலத்திலே பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் முஸ்லீம் அரசருடைய பேர் தான் இமாம் பசந்து, ஜஹாங்கீர், இந்த மாதிரி மாங்காய்க்கு நிறைய பேர் முஸ்லீம் பேர் தான் இருக்கிறது. காரணம் வந்து இந்த மாதிரி தாங்க. அதாவது 300-400 வருஷத்துக்கு முன்னையே வந்து ஒட்டுக்கட்டை தான் தாய் மரத்து இயல்பு காய்க்குன்றதுனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. வேறு எந்த பயிர் போட்டாலும் அதே வரும். ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ படித்த அக்ரிங் ஆகட்டும், இல்லை விவசாயத்தை படித்தவங்க அனுபவத்தில் ஆகட்டும், மாங்காய் வந்து சீக்கிரம் வரதுக்கு தான் ஒட்டு கட்டுறாங்க அன்னு நினைக்கிறாங்க. அது சீக்கிரம் வர்றது 2வது 3வது தாங்க. ஃபஸ்ட்டு தாய் மரத்து இயல்பு வேணும்னா ஒட்டு கட்டினா தான் வரும். விதை போட்டால் கண்டிப்பாக வராது. விதை போட்டால் 7 வருஷம் 8 வருஷம் விட்டு காய்க்கும். ஆனால் என்ன காய்க்கும்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. விதை போட்டால் இப்போ மல்கோவா மாங்காவே சீடு போட்டால் திரும்ப மல்கோவா காய்க்காது, ஏதோ ஒரு மாங்காய் காய்க்கும். ஆனால் ஒட்டுக்கட்டால் தான் அந்த மல்கோவா திரும்ப காய்க்க வைக்க முடியும். அதனால தான் அந்த காலத்துலேயே முதல்ல விஞ்ஞானம் வளராத முன்னே வந்து ஒட்டு கட்டியிருக்கிறாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊர் வந்து நர்சரி தொழிலுக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஊருங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ மாஞ்செடி மாங்காய் உற்பத்தி ஆகிறதுக்கே காரணம் எங்களுடைய சந்தூர் என்ற ஊர் தாங்க. இந்த ஊரில் வந்து இந்த ஒட்டு கட்டுற ஆளுங்களும் அந்த அனுபவம் தெரிஞ்ச விவசாயிகளும் அந்த ஒட்டு கட்டுறதுக்கு வேண்டிய எல்லா மெட்டீரியலும் அங்கே கிடைக்குது. அதனால தான் நம்ம ஊர் வந்து அந்த மாதிரி இருந்துருக்குது. பழைய ஓல்டு சேலம் மாவட்டத்தில் தாங்க, நான் பழைய சேலம் மாவட்டத்தை சேர்ந்தது தான் இது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சின்ன ஊருங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பூராவும் மாஞ்செடி நீங்கள் நாகர்கோவிலில் வாங்கினாலையும் திருவள்ளூரில் வாங்கினாலையும் அது எங்கள் ஊர்லேருந்து போன செடி தான் இருக்கும். தவிர வேறு அதிகம் கவர்மெண்ட் ஃபார்ம்லலாம் தயார் பண்ணுறதெல்லாம் ரொம்ப 1% தாங்க. இது 99% வந்து எங்கள் ஊர்லேருந்து போகிற செடி தான் இது மாதிரி ஆயின்னு இருக்குதுங்க.
இப்போது இந்த பொதுவாக ஒரு மரம் அப்படின்னும் போது விதை தான் சொல்லுவாங்க. அந்த மாங்கொட்டையை நம்ம வந்து பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சோம்னா அந்த மரம் எந்த வெரைட்டி மாம்பழம் நம்ம புதைக்கிறோமோ அதுதான் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரே மரத்திலிருந்து பல பழங்கள் கூட இந்த வகை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, அதை ஒட்டு கட்டணும் அப்படின்னு ஒன்று சொல்லிங்க. இது எப்படி சார், இது ஏன் இந்த மாதிரி நடக்குது? நம்ம அப்படி ஒரு செடியை எப்படி ஒட்டு கட்டுறோம், ஏன் அதை பண்ணணும்? இல்லை அதாங்க, இது வந்து ஒட்டுக்கட்டத்தில் வந்து 3-4 விதம் இருக்குதுங்க. தாய் மரத்து இயல்பு வேணும்னா இப்போ வேறு எல்லா பழச்செடியும் வந்து விதை போட்டால் ஒரு 2 வருஷம்ன்றது 5 வருஷம் 6 வருஷத்தில் காய்க்கும். ஆனால் தாய் மரம் என்ன ஆகுது, அதுதான் காய்க்கும். ஆனால் மாங்காயில் மட்டும் அந்த மாதிரி இல்லைங்க. அது இறைவன் அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் படைச்சிருக்கிறோம். அதை வந்து ஒட்டுக்கட்டினா தான் தாய் மரத்து இயல்பு வரும். ஒட்டுக்கட்டத்தில் வந்து நெருக்கு உண்டு, மின்தண்டு ஒட்டு, ஆனால் ஒரு 5-6 வகை இருக்குது. அது எந்த வகையில் பண்ணாலையும் ஒட்டுக்கட்டை தான் வரும். அதில் வந்து மின்தண்டு ஒட்டு முறைன்றதில் வந்து ஒரு வருஷம் நர்சரியில் வந்து அதை பாதுகாப்பு பண்ணி செடியை வளர்த்து நட்டால் நல்லா வரும். ஆனால் நாங்கள் பண்ணுறது பூரா வந்து நெருக்கு ஒட்டு, அப்ரோச் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதுதான் நாங்கள் பண்ணுறோம். அது வந்து 2 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் நாங்கள் செடியை தயார் பண்ணுறோம். இந்த செடி என்னென்னா எல்லா வித கிளைமேட்டுக்கும், அதாவது நல்லா ரொம்ப சூடான பகுதிக்கும் நல்லா வரும். ஆனால் அதே வந்து இந்த மென்தண்டு ஆகட்டும், அதெல்லாம் வந்து நர்சரியிலே வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் வளர்த்து கொண்டு போய் நட்டால் தான் நல்லா வரும். இது வந்து அந்த மாதிரி இல்லைங்க, நாங்களே தயார் பண்ணி கொடுத்துறோம். எங்ககிட்ட ஒரு 10 நாள் நாங்கள் அதை ஒரு செடி ஒட்டு கட்டி 100 நாள் எங்கள் பராமரிப்பு இருக்கும். திரும்ப அதே வந்து 10 நாள்லேருந்து 15 நாள் வந்து அதை ஹார்டனிங், அதாவது அதை கட் பண்ணி தாய் மரத்துலேருந்து பிரித்து தனியாக வைப்போம் நிழலில். அதை கொண்டு போய் நட்டிங்கன்னா எந்த விதமான அது அதிக பராமரிப்பு இல்லாமல் மானாவரி ஆகட்டும், இப்போ தண்ணி கட்டுற பூமி இரவை பண்ணாலையும் ஈஸியாக வளர்க்கலாம். இந்த மாதிரி மற்ற பயிருக்கு வந்து கொஞ்சம் நம்ம கண்ணும் கருத்தும் பார்க்கணும். இப்போது ஏதோ இப்போ வீட்டில் நடுற தோட்டத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு 1000 செடி 2000 செடி நடுறவங்க வந்து அவ்வளோ கரெக்டாக பார்க்க முடியாது. அந்த 1000-2000 நடுறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நெற்கூட்டு தான் நல்லதுங்க. இப்போ வீட்டு தோட்டத்தில் நடுறது வந்து அந்த மென்தண்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ 2 வகையும் சொன்னீங்க. ஒன்று வந்து மென்தண்டுனா அந்த வெறும் ஒரு கிழதை மட்டும் பிரான்ச்சை மட்டும் எடுத்து நடுறதா? அதாவது மென்தண்டுன்றது கொட்டையை போட்டு முளைக்க வச்சு, கொட்டை முளைச்சி 20வது நாள்லேருந்து 30வது நாளில் அல்ல ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒட்டு கட்டலாம். ஆனால் இது இந்த நெற்கோட்டு, அதாவது அப்ரோச் கிராஃப்ட்ன்றது அந்த மாதிரி இல்லைங்க. கொட்டையை போட்டு 18 மாதம் அதை வளர்த்து அதுக்கு பின்னால் அதை எடுத்து பாட் பண்ணி, அதாவது பாலித்தீன் பேக்லேயோ இல்லை இது சட்டிலேயோ பாட் பண்ணி அதை கட்டுறதுக்கு 2 வருஷம் ஆகுதுங்க. இது நாங்களே 2 வருஷம் வளர்த்து கொடுத்துட்றோம் அந்த செடி. அதனால் விவசாயிக்கு ஈஸியாக வந்துடுது. இது வந்து ஆனால் இது வந்து 1 லட்சம் செடி தயார் பண்ணோன்னா ஒரு 20 ஏக்கர் நிலம் வேணும் இந்த நெற்கோட்டு தயார் பண்ணுறதுக்கு. 2 ஏக்கர் இருந்தால் கூட போதுங்க. அப்போ இந்த சாஃப்ட்வுட்டுன்றது 1 லட்சம் 2 லட்சம் செடி 2 ஏக்கர் இருந்தாவே அதில் தயார் பண்ணிடலாம். இப்போ வந்து நவீனம் எத்தனையோ மாறின இருக்குது. ஆனால் மாங்காயை பொறுத்த வரைக்கும் ஒட்டுக்கட்டினா தாங்க அந்த தாயை மரத்து இயல்பு வரும். இப்போ இந்த ஒரு மரத்துலேருந்து மாம்பழம் சாப்பிட்ருக்கோம், இது நல்லா இருக்குது, இதே மாதிரி மரம் நம்மளுக்கு வளர வைக்கணும் அப்படின்னா இந்த முறை பண்ணால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் வரும். ஒட்டுக்கட்டால் தாங்க தாய் மரத்து இயல்பு வரும். மற்ற எதுவுமே இப்போது சாத்துக்குடி ஆகட்டும் இல்லை எலுமிச்சம்பழம் ஆகட்டும் எது போட்டாலையும் விதை போட்டால் வந்துடும். ஆனால் இப்போ எலுமிச்சைலையும் வந்து அதாவது மொட்டு ஒட்டு கட்டுவாங்க, விதையும் போடுவாங்க. இந்த ஏர் லேயர்னு, அதாவது ஏர் லேயர்னு கட்டுவாங்க. அந்த மாதிரி 2-3 விதம் இருக்குது. அதே மாதிரி கொய்யாலையும் ஏர் லேயர் போடலாம், கட்டிங்ஸும் போட்டும் கொய்யா வளர்க்கலாம், மாதுளையும் அது மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் மாஞ்செடியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒட்டு கட்டினா தான் அந்த தாய் மரத்து இயல்பு வரும். இப்போ உங்ககிட்ட இந்த ஒரு 2 வருடங்கள் வளர்ந்த ஒரு மரத்தை நம்ம வாங்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல நம்ம நடும்போது அங்கே எப்படி சார் அந்த மரத்தோட அந்த மரம் அந்த மண்ணோட சரியாயிக்குமா, இல்லை அதுக்கான தனி பராமரிப்புங்கிறது தேவைப்படுது? எல்லா மரத்துக்கும் இளஞ்செடியில் வந்து 2 வருஷம் கண்டிப்பாக பராமரிச்சாகணுங்க. அதாவது இந்த அப்ரோச்சுக்கு, அதாவது இந்த நெற்கோட்டை வந்து கொஞ்சம் குறைஞ்ச பராமரிப்புலேயே நல்லா கொண்டாந்துடலாம். இப்போ மற்ற இந்த சாஃப்ட்வுட் கிராஃப்ட், அதாவது இந்த இளந்தண்டு ஓட்டுன்றது வந்து நம்ம கரெக்டாக தோட்டத்திலே இருந்து நம்ம ஒரு செடியை நம்ம பார்த்தா தான் இது பண்ண முடியும். அனுபவத்தில் வந்து இன்றைக்கி வந்து நெற்கோட்டு தான் விவசாயிகளுக்கு நல்லதுன்னு எங்களுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி தெரியுதுங்க. எந்த செடியும் வந்து நம்ம கரெக்டாக பராமரித்து தான் அந்த 2 வருஷம் கண்டிப்பாக பராமரிக்கணுங்க.
பராமரித்து தான் அதை சக்ஸஸாக இது பண்ண முடியும். மாம்பழம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வகைப்படுது. நீங்களே சொன்னீங்க ஒவ்வொரு அந்த மன்னர் காலத்திலேருந்தே அதுக்கான பெயர் அப்படின்னு. இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வகை மாம்பழங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் இதையும் தாண்டி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்களா? இந்தியா லெவலில் ஒரு 3000 வெரைட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் எங்கள் நர்சரியில் வந்து நாங்கள் 30 வெரைட்டி மேலே வச்சுருக்குறோங்க. ஆனால் 30 வெரைட்டினாலையும் இப்போ மாநிலத்துக்கு மாநிலம் வந்து மாறுபடுதுங்க. இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 வெரைட்டி பாப்புலராக நல்லா போயின்னு இருக்குதுங்க. அந்த 8 வெரைட்டிலேயே நம்ம தோட்டத்தில் எங்களுக்கு வேணும்னா விரும்புகிற விவசாயி வந்து ஒரு 20-30 வெரைட்டி நட்டுக்கலாம். ஆனால் வியாபாரத்துக்குன்னு வந்தால் ஒரு 8 வெரைட்டி தான் நல்லா போகுது. அதாவது மாம்பழம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இருக்குது. அதே வந்து இந்த மாம்பழ கூழ் தொழிற்சாலைக்குன்னு இருக்குது. இந்த மாம்பழ கூழ் தொழிற்சாலைக்குன்றது ஒரு அல்பான்சா, இந்த தோத்தாபுரி அதாவது பெங்களூரா, நீலம், இந்த செந்துராலாம் கூழ் தொழிற்சாலைக்கு எடுக்கிறாங்க. இமாம் பசந்து, மல்கோவா, இந்த நடுசாலை, அல்ஃபான்சா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இருக்கிறதுல வந்து இமாம் பசந்துன்ற ஒரு ரகம் வந்து ரொம்ப பழைய வெரைட்டி தான். பேரே பாருங்கள் இமாம்னு வருது. அந்த மாங்காயை பொறுத்த வரைக்கும் பச்சை காயும் நல்லாயிருக்கும், பழமும் நல்லாயிருக்கும். மாங்காயை என்ன நினைக்குவாங்க எல்லா மக்களும், எந்த புளிப்பு அதிகமாக இருக்கிற மாங்காய் தான் ரொம்ப இனிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இமாம் பசந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ புளிப்புத்தன்மையே சுத்தமாக இல்லாத மாங்காய். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப இனிப்பான மாங்காய். வெட்டி வச்சா இந்த மைசூர் பாக்கு மாதிரி அப்படியே நிற்குங்க. வேறு எந்த மாங்காயும் வந்து மாம்பழம்னா இப்போ அல்பான்ஸ் ஆகட்டும், இந்த நடுசால் ஆகட்டும், மல்கோவா ஆகட்டும், உங்களுக்கு 80% 90% விளைஞ்ச பின்னால் தான் அறுத்தா அது இனிக்கும். ஆனால் இந்த இமாம் பசந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-60% விளைஞ்சால் கூட போதுங்க, அந்த இனிப்புத்தன்மை நல்லா வந்துடும். அதனால் இருக்கிறதுலே இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்லேயே ரொம்ப பழைய வெரைட்டி. இதை டெவலப் பண்ணாவே இன்னும் மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கலைங்க. இப்போ தான் ஒரு 4-5 வருஷமாக அதிகம் இம்ப்ரூவ் ஆகின்னு வருது. வருங்காலத்தில் இன்றைக்கி இருக்கிற மாங்காயிலே அதிகமாக விலை விற்கிறது இமாம் பசந்த் தாங்க. ஒரு கிலோ வந்து 75 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் விற்கிது. ஒரு மாங்காயே வந்து 750 கிராம் 800 கிராம் 1000 1 கிலோ வரைக்கும் வருங்க. அதனால் வருங்காலம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு பூராவே தெரிஞ்ச வெரைட்டி வந்து பெங்களூர், அதாவது கிளிமூக்குன்னு சொல்லுவாங்க, தோத்தாபுரின்னு சொல்லுவாங்க. இந்த மாங்காய் வந்து நம்ம ஆதி காலத்து மாங்காய் தாங்க. இதுவும் வந்து நீங்கள் கிளைமேட் எப்படி இருந்தாலையும், எவ்வளோ நல்ல மண் இருந்தாலையும் நல்லா வரும், எவ்வளோ மோசமான மண் இருந்தாலும் நல்லா வரும். அது அந்த காலத்துலேயே நம்ம தமிழ்நாடு பூராவே பரவலாக எல்லா இடத்துலையும், மதுரையில், திண்டுக்கல், நாகர்கோவில்லையும் இருக்குது. இதே இப்போது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் விளையுது. கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேயும் இன்றைக்கி மேஜராக அதுதான் விளையுது. ஏன்னா பல்ப்பு தொழிற்சாலைக்கு விலை கம்மியாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மரத்தில் வந்து மினிமம் 300 கிலோலேருந்து 1 டன் வர மரம்லாம் இருக்குதுங்க. அதனால் இந்த மரம்னு இல்லை, நம்மளுடைய பார்வை நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணீர் வசதியை வச்சு நம்ம டெவலப் பண்ணலாம். ரெண்டாவது இப்போ வந்துங்க மாங்காய் வந்து குறிப்பிட்ட காலம் மே, ஜூன், ஜூலையில் தான் மாங்காய் கிடைக்கும், பழம் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும்னு இருப்பாங்க. இப்போல்லாம் காலம் வந்து இப்போ ஒரு 3-4 வருஷமாக ரொம்ப மாறி போச்சு. வருஷம் பூராவே நம்மளுக்கு எப்போ மாங்காய் வேணுமோ அப்போ மாங்காய் வர மாதிரி எல்லாம் இப்போது புதிய உத்திகத்தை கையாண்டு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வருங்காலம் வந்து வருஷம் பூரா மாங்காய் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. இப்போது ஒரு மாஞ்செடி நட்டு நம்ம அதுக்கு ஒரு விளைச்சல் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு எவ்வளோ கால அவகாசம் தேவைப்படும்? அந்த காலகட்டத்தில் நம்மளோட பராமரிப்பு அப்படிங்கிறது என்ன சார்? நாம் வந்து அதாவது 2 விதமாக பார்க்கணுங்க இது. அதாவது தண்ணி இருந்து தண்ணி கட்டுற, அதாவது நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் விட்டாலையும் இல்லை தண்ணி பாய்ச்சாலையும் அது ஒரு மெத்தடு. அந்த மாதிரி பண்ணால் 2 வருஷத்துலேயே நம்ம வந்து ஒரு செடி நட்டு 2 வருஷம் முடிஞ்சாவே நம்ம ஈல்டுக்கு அதை பழுத்து விட்டுடலாம். அதே மானாவரியாக வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க, மானாவரியாக வளர்த்தா 3 வருஷம் ஆகணுங்க. ஏன்னா அது மழையை நம்பி வர்றது, அது மழை எப்படி பெய்யுதோ அப்படியே மாறும். அதனால் 2 வருஷத்தில் பண்ணோன்னா தண்ணி வசதி இருந்தால் 2 வருஷத்தில் கொண்டாடலாம். தண்ணி வசதி இல்லாத தோட்டத்தில் 3 வருஷம் வரும். இப்போல்லாம் முன்னெல்லாம் வந்து 3 வருஷத்துக்கு பின்னால் தான் அதை வந்து கவாத்தன்னு ப்ரூன் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க, நட்டு 6வது மாதத்துலேருந்து ப்ரூன் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் தாத்தா காலத்துலலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து வெறும் 40 செடி நட்டு இருந்தாங்க. திரும்ப எங்கள் அப்பா காலத்துலாம் 75 செடி நட்டாங்க. இப்போ எங்கள் விவரம் தெரிகிற வரைக்கும் 100 செடி தான், அதாவது ஒரு 20 அடிக்கு 20 அடி தான் நட்டுருந்தாங்க.
ஆனால் இப்போது ஒரு 5 வருஷமாக ரொம்ப மாறி போச்சுங்க. ஒரு ஏக்கருக்கு 200 செடியிலேருந்து 800 செடி வரைக்கும் நடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னா அது இப்படியெல்லாம் இந்த கவாத்து மெத்தடு தாங்க. அதாவது நட்டு 3வது மாதத்துலேருந்து கவாத்து பண்ணி 2 வருஷத்துக்குள்ளே 4 கவாத்து பண்ணி விட்டா வருஷம் நம்ம ஈல்டு மாங்காய் அறுக்கிற மாதிரிலாம் வந்துருச்சு இப்போ அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து 4 டன் மகசூல் வரணும்னா 8 வருஷம் பொறுத்துன்னு இருக்கணும். இப்போ வந்து அந்த மாதிரி 4 டன், அதாவது பாசன வசதி இருக்கிற இடத்துல 4 டன் வந்து 4வது வருஷமே நம்ம ஈல்டு எடுக்கலாம். அந்த மாதிரி மெத்தடெல்லாம் இப்போ நிறையா மாறி வந்துருச்சுங்க. ஸோ இப்போ இந்த 4 வருஷம் அந்த ஈல்டு எடுக்கிற பீரியட் வரும்போது இப்போ நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான நோய் தாக்குது, இந்த பூக்கிற காலத்தில் பிரச்சனை இருக்குது, கனி கிடைக்கிற நேரத்தில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்குறப்ப இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு தோட்டமாக எடுத்து அதை ஒரு கமர்ஷியலாக பண்ணுறவங்க என்ன பண்ணணும் சார்? கமர்ஷியலாக பண்ணுறது இன்னும் இல்லைங்க. அதாவது ஆர்கானிக்காக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, இன்ஆர்கானிக்கான அதாவது மருந்தடித்து பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. மருந்தடித்து பண்ணால் இந்த அதாவது நவம்பர் டிசம்பர் இந்த மாதத்தில் பூ அரும்பு வரும். அந்த அரும்பு வர நேரத்தில் கண்டிப்பாக மருந்து அடிக்கணுங்க. அந்த மருந்து அடிக்காத விட தோட்டத்தில் தான் அந்த மாந்தோட்டம் அந்த இலை அந்த பூவெல்லாம் கருப்பாயின்னு பிஞ்சு மேலேயும் அந்த கருப்பு இருக்கும். அந்த மாங்காய் விளையிறப்ப பார்த்தாலே அந்த கருப்பு ஒட்டின்னு இருக்கும். அது வராத பண்ணோன்னா மாங்காய் அரும்பு வரப்பே அதுக்கு மருந்து அடிக்கணும். அப்படியே நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் வந்து 20 நாளைக்கு 15 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே ஒரு அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி மருந்து அடிக்கணுங்க. மருந்து அடித்தா தான் அதை வந்து வருஷம் நம்ம வந்து கரெக்டாக இது பண்ண முடியும். அதே மாதிரி மாங்காய் முடிஞ்சதுமே நம்ம கவாத்து பண்ணிடணும். வருஷம் கவாத்து பண்ணால் அப்படியே இயற்கையாக விட்டால் வந்து ஒரு மரத்தில் வந்து ஒரு 100 கிலோ வருதுன்னா ஒரு 30லேருந்து 35 கிலோ தான் உங்களுக்கு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி மாங்காய் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி புருன் பண்ணி கவாத்து பண்ணுற தோட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70லேருந்து 80% ஃபஸ்ட் குவாலிட்டி மாங்காய் கிடைக்கும். நம்மளுக்கு செலவு வந்து இதுக்கும் வந்து அதிகமாக செலவு ஆக போகிறது இல்லைங்க. அதனால் ப்ரூனிங் பண்ணுற மெத்தடில் பண்ணிங்கன்னா தான் மாந்தோட்டத்துக்கு நல்லது. ஓகே, இந்த ப்ரூனிங் மெத்தடுன்றது எப்படி சார்? ஒரு தடவை அந்த மகசூலுக்கு எடுத்து முடித்த உடனே அந்த ஃபார்மர்ஸ் அதை பண்ண ஆரம்பிச்சிடலாமா எப்படி? இல்லை, அதாங்க செடி நட்டதுமே இப்போ ஆரம்பிக்கிறோம். ஆமாம், செடி நட்டதுமே 2வது வருஷம் 2 வருஷத்துலேயே 4 வாட்டி ப்ரூன் பண்ணணும். அதுக்கு பின்னால் மாங்காய் அறுத்து முடிஞ்ச பின்னால் வருஷம் பண்ணால் போதும். ஆனால் இத்தனை வருஷம் இப்போ இந்த ஏக்கருக்கு 100 செடி நடுறதெல்லாம் அவங்க ப்ரூன் பண்ணணும்னு சொல்லுவாங்க தவிர சும்மா அடியில் இருக்கிற கிளையை மட்டும் தான் எடுத்துருந்தாங்க. இப்போ அப்படி இல்லைங்க. ஒரு கிளையிலையும் வந்து 3 கிளையை விட்டுட்டு 2 கிளை 3 கிளை எடுக்கணும். அதாவது சூரிய ஒளி காற்றோட்டம் வந்து செடி பூராவும் நல்லா படர்ன மாதிரி படர்ந்தால் தான் அடியிலேருந்து நுனி வரைக்கும் ஒரே மாதிரி காய்க்குது. ஆனால் இந்த மாதிரி பராமரிப்பு இல்லாத தோட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நுனிய கிளையிலெல்லாம் மாங்காய் இருக்காதுங்க. சும்மா ரவுண்டாக சைடில் மட்டும் தான் மாங்காய் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்கிற மாங்காய் கூட உங்களுக்கு வந்து தரம் இல்லாத மாங்காய் தான் ஜாஸ்தியாக இருக்கும், தரமாகிற மாங்காய் கம்மியாக இருக்கும். அதாவது நான் குறைஞ்ச பராமரிப்பில் நல்ல மகசூல் பண்ணணும்னா இது ப்ரூன் பண்ணியே தான் ஆகணுங்க. ஒரு சின்ன இடம் ஒருத்தருக்கு இருக்குது, 1 ஏக்கர் இடம் வச்சுருக்காங்க. இது ஒரு தோட்டக்கலைக்காக நம்ம அதை தொழிலாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மாந்தோட்டம் வைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் சார்? அதாங்க இப்போ பெரிய தோட்டம் வச்சா நம்ம என்ன மார்க்கெட்டில் நல்லா போதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 1 ஏக்கரா 1/2 ஏக்கரா வீட்டு தோட்டம் வைக்கிறவங்க வந்து நம்ம நல்ல வெரைட்டி எது வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரின்னு பார்த்துட்டு ஒரு 8 வெரைட்டி 9 வெரைட்டி ஒரு வெரைட்டிக்கு 2 செடி 3 செடி இந்த மாதிரி நட்டு பராமரிக்கலாங்க. ஆனால் வீட்டு தோட்டத்தில் நட்டால் கூட செடியை வந்து கண்டிப்பாக அந்த 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ப்ரூன் பண்ணால் தான் அந்த வேர் வந்து அதிகம் இடத்துக்கும் பாதிப்பு இல்லாத வீட்டுக்கும் பாதிப்பு இல்லாத கொண்டாடலாம். அந்த எல்லாமே வந்து அந்த ப்ரூன் பண்ணுறது மெத்தடில் தான் இருக்குதுங்க. அதுக்கு அனுபவமான தொழிலாளர்கள்லாம் எங்ககிட்டே இருக்கிறாங்க. நாங்களே அனுப்பியெல்லாம் கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். செடி நட்டு நாங்கள் வந்து இது 3வது தலைமுறை நாங்கள் பண்ணுறதுங்க. 3வது தலைமுறை இப்போ எங்கள் அப்பா கொடுத்த தோட்டத்தில் கூட இன்றைக்கி மாங்காய் என்ன விளைவிக்குது என்ன பண்ணலான்னு இன்றைக்கி கூட விவசாயி நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நாங்களும் அவங்களுக்கு என்ன வேண்டிய ஹெல்ப் பண்ணி தான் இருக்கிறோங்க. இப்போது ஒரு தோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மாங்கனிக்கு அப்பாற்பட்டு எந்த மாதிரியான ஒரு பழ வகைகள் மரங்கள் எல்லாம் இந்த மெத்தடில் நம்ம செய்ய முடியும்? அதான் அந்த தாய் மரத்து இயல்பு வேணும்னா மாமரத்தை தான் ஒட்டு கட்டணும். மற்ற மரத்துக்கு ஏன் ஒட்டு கட்டுறோன்னா சீக்கிரம் வரணும். ஒரே இடத்துல வந்து ஒரே செடியில் வந்து ஒரு 100 செடி தயார் பண்ணோம்னா இப்போ பதியம் பண்ணுறோம்.
அதே வந்து ஒன்று நுனி பட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. நுனியை எடுத்து அதை நாற்றுல வச்சு கட்டுறது, அது ஒரு மெத்தட் இருக்குது. அது 3-4 விதமாக அந்த ஏர் லேயர்னு சொல்லுவோம். அது அந்த மாதிரி ஒரு 4-5 மெத்தட் இருக்குதுங்க. எல்லாமே வந்து சீக்கிரம் வர்றது தான் அது மெயின். ரெண்டாவது ஒரே தாய் மரத்துலேருந்து ஒரு 200 செடி 300 செடி 500 செடி இந்த மாதிரி தயார் பண்ணலாம். அதுக்கோசரம் தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணின்னுக்கிறோம். நாங்கள் வந்து வெறும் மாவு மட்டும் இல்லைங்க, சப்போட்டா, கொய்யா, மாதுளை, நெல்லி, பெருநெல்லி இதெல்லாம் கூட நாங்கள் தயார் பண்ணி தான் இருக்கிறோங்க. நாம் இங்கே நம்ம தமிழ்நாடு ஒன்றும் இல்லைங்க, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திராக்கெலாம் நாங்கள் செடியாக எங்கள் ஊர்லேருந்து செடி நிறையா போயின்னு தான் இருக்குதுங்க. ஓகே, அதான் இப்போ கேட்கணும். இப்போ இது நம்ம ஊரில் மட்டும் இருக்கா? இப்போ இந்தியா ஃபுல்லாக மற்ற இடங்கள்லையும் இதே மாதிரியான ஒரு மெத்தட்? ஏன்னா ஒரு இடத்துலையும் இந்த கிளைமேட் வேரி ஆகலாம்னு சொல்லலாம், மழை இது மாறுபடுத்து நம்ம பார்க்குறோம். இதை எப்படி சார் எஜுகேட் பண்ணுறீங்க எல்லா இடத்துல இருக்கு? இல்லை, அதாங்க எங்கள் ஊரில் வந்து இந்த அப்ரோச் கிராட், அதாவது நெற்கொட்டத்தை பண்ணுற தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அது பரம்பரையாக இங்கே எல்லா ஆளுங்களும் அதை பார்த்து அவங்க பழைக்கிறாங்க. அதனால் எங்கள் ஊரில் அது அதிகமாக இருக்குது. அதே இப்போ மகாராஷ்டிரா, குஜராத்தில், இப்போ அதே ஆந்திராவிலலாம் பண்ணுறது அவங்க வந்து இந்த சாஃப்ட்வுட் கிராஃப்ட் தான் அதிகமாக பண்ணுறாங்க. அதிகம் பண்ணி அவங்க வந்து அதே மாதிரி 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் வளர்த்து அந்த 1 வருஷத்துக்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயம் பண்ணி விற்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி இல்லைங்க. அந்த எல்லா ஏன்னா ஒரே மாதிரி பண்ணுறதுனால எல்லா வருஷமும் ஒரே மாதிரி விலை தான் பின்ன இருக்கும். அதாவது நல்ல மழை பெஞ்சு நல்ல இருந்தால் அதிகமாக செடி பார்க்குறப்போ விலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். மழை கொஞ்சம் கம்மியாக இருப்போ செடி கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். டிசம்பர்லேருந்து கொஞ்சம் விலை கம்மியாகுங்க. எந்த வருஷம் நல்ல மழை பெய்யுதோ அந்த வருஷம் நல்லா போகும். அதே மாதிரி எந்த வருஷம் எந்த பழம் நல்லா விற்குதோ அந்த செடியை அதிகமாக விரும்பி கேட்பாங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி மாஞ்செடி இருக்குதோ அதே மாதிரி இந்த பழனி ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் நிறையா விரும்பி நடுவாங்க. இப்போ அந்த ஊருக்கெல்லாம் இப்போ நான் எங்கூர்லேருந்து தான் கொய்யா செடி அனுப்புகிறோம். இப்போ பழனி ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் எப்படி மாவட்டம்னு சொல்கிறோமோ அது மாதிரி அது பழனி ஏரியா வந்து கொய்யா மாவட்டங்க. வருஷம் பூரா கொய்யாப்பழம் கிடைக்கும். அந்த ஊருக்கும் எங்கூர்லேருந்து தாங்க கொய்யா பதிய செடி அனுப்புகிறோம் நம்ம. இப்போது எதிர்கால இந்தியா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பொதுவாக விவசாயம், அதுவும் குறிப்பாக இந்த தோட்டக்கலை அப்படின்னு சொல்லும்போது இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? எதிர்காலத்தில் வந்துங்க எல்லா பயிரும் எல்லாமே வந்து மிஷினில் தயார் பண்ணிடலாம். ஆனால் ஒரு காய்கறி பயிராகட்டும், ஒரு பழப்பயிராகட்டும் நம்ம வந்து விவசாயம் பண்ணி தான் ஆகணும். அதனால் இப்போ வந்து எல்லா பொருளுமே வந்து இப்போது 3 வருஷமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழம் ஆகட்டும் காய்கறி ஆகட்டும் ஒரே ஒரு நல்ல விலையை விற்றுன்னு இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூவாக விலை குறையுன்றது இனிமேல் எதுவுமே எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா விதமான பழமும் எல்லா விதமான காய்கறியும் சாப்பிட்டு பழகிட்டாங்க. அதனால் வருங்காலம் வந்து எப்பயுமே வந்து தோட்டக்கலை பயிருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் எப்பயுமே இருக்குதுங்க. விலையை ரொம்ப அதிகம் ஆகாது, ரொம்ப குறையும் இல்லாத ஒரு விவசாயிக்கு நல்ல லாபகரமான தொழில் என்னென்னா இன்றைக்கி வந்து தோட்டக்கலை பயிர் பண்ணால் தாங்க அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒரு தோட்டக்கலை வல்லுநராக இன்றைக்கி தோட்டக்கலை அப்படின்னு சொல்லும்போது எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு செடிகள்லாம் நடனம் அப்படின்னும் போது 3 தலைமுறையாக நீங்கள் இந்த மாஞ்செடி, அதுவும் ஒட்டு மாஞ்செடி அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்ருக்கீங்க, சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. எந்த ஊரில் ஒரு மாமரம் ஒரு பெரிய அளவில் வந்தாலும் அது கிருஷ்ணகிரி உங்கள் ஊர் வெளியே அந்த இடத்துலேருந்து வந்ததுக்கான ஒரு அறிகுறி தான். கண்டிப்பாக அங்கேருந்து தான் வந்திருக்கோன்னு அடித்து சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் அதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஒட்டு மாங்கனி வைக்கிறதோட அவசியம் என்ன, இதோட தேவை என்னவா இருக்குது, இதன் மூலமாக என்ன மாதிரியான ஒரு விளைச்சல் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இது தவிர மற்ற செடிகள் அப்படின்னும் போது ஒரு சிறிய தோட்டம் அமைக்கணும்னாலும் ஒருத்தர் என்ன பண்ணணும், அதற்கான பராமரிப்பு எப்படி இருக்குது, தோட்டக்கலையை பொறுத்த வரைக்கும் எதிர்கால இந்தியா எப்படி இருக்க போகுது, இப்படி நிறைய விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளிலிருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1940வது ஆண்டு ஜூலை மாதத்தில் ஐயா பெரியார் அவர்கள் ஆற்றியிருக்கிற ஓர் உரை
மீண்டும் மீண்டும் நாம் எல்லோருமே படித்து தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர் அந்த காலகட்டத்திற்கு அந்த சூழலுக்கு ஏற்ற வகையில் பேசியிருக்கிறார் என்றாலும் அது இன்றைக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. அந்த உரை என்ன என்று பார்ப்பதற்கு முன்னால் அந்த சூழ்நிலை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1940 நாம் எண்ணி பார்க்கலாம். அது பல்வேறு விதமான சிக்கல் நிறைந்த காலகட்டம். நீதி கட்சியினுடைய ஆட்சி முடிந்து போய் 1920 இறுதியிலே தொடங்கிய நீதி கட்சி ஆட்சி 1936 ஒரு நிலைக்கு பின்னடைவுக்கு வந்துவிட்டது. 37 39 வரையில் ராஜாஜி அவர்கள்தான் தமிழகத்தினுடைய பிரீமியர் என்கிற அந்த முதலமைச்சர் என்கிற பொறுப்பிலே இருந்தார். 1939 இரண்டாம் உலகப் போர் தொடங்கிவிட்டது. எனவே நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பல்வேறு விதமான குழப்பங்கள். 38வது ஆண்டு ஐயா பெரியார் அவர்கள் நீதி கட்சிக்கு தலைவராகிறார். 1926 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய தந்தை பெரியார் அவர்கள் 1930க்கு முன்பே அந்த நீதி கட்சியினுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் நடத்திய பத்திரிகையினுடைய ஆசிரியர் பொறுப்பை மட்டும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். 1919 25 வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் பெரியார் இருந்த நேரத்தில் நீதி கட்சிக்கும் அவருக்கும் நேரடியான தொடர்புகள் ஏதுமில்லை. சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய பிறகு கூட இது வேறு அது வேறு என்றுதான் இருந்தது. பிறகு அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் பொறுப்பை மட்டும் அதுவும் ஒரு நிபந்தனையோடு ஏற்றுக்கொண்டார். என் கருத்துகளில் நீங்கள் குறுக்கிடுவதில்லை என்றால் நான் இந்த பத்திரிகையை நடத்துகிறேன் என்று பொறுப்பேற்றுக்கொண்டு நடத்தினார். பிறகு நீதி கட்சி நலிந்து போய்விட்ட சூழலில் பெரியார் அதன் தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டார்கள். 1938 அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பிறகு 1940 ஜூலையில் இந்த சூழ்நிலையில் பெரியார் பேசுகிறார். அப்போது அது நீதி கட்சியினுடைய கூட்டம். பெரியாருக்கு முன்னால் பேசிய பலர் சில ஆதங்களை குறைபாடுகளை முன்வைக்கிறார்கள். இரண்டாவது உலகப் போரை ஒட்டி எல்லோரிடத்திலும் ஆதரவு கேட்பதற்காக பல்வேறு கட்சிகளை அன்றைக்கு இருந்த வைஸ்ராய் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு நமக்கு இல்லை. நாம் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம். எனவே நீதி கட்சிக்கு அந்த அழைப்பை வைஸ்ராய் விடுக்கவில்லை. ஆங்கிலேயர்கள் நம்மை மதிக்கவில்லை, அதை எதிர்க்க வேண்டும் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் நாம் எல்லா பதவி பட்டம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், எப்படி மறுபடியும் பெறுவது என்பதாக ஒரு பேச்சு. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு ஐயா பெரியார் அவர்கள் சற்று கோபமாக ஆற்றிய உரை என்று அதனை சொல்ல வேண்டும். அவர் சொல்லுகிறார், பட்டம் பதவி மகாத்மா பட்டம் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? எதற்காக இவைகளெல்லாம் நமக்கு வரவில்லை என்று நீங்கள் ஆதங்கப்படுகிறீர்கள்? அது கூட பரவாயில்லை. பெரியார் சொல்லுகிறார், வைஸ்ராய் ஏதோ ஒரு கூட்டம் நடத்தினார், அதற்கு நம்மை கூப்பிடவில்லை என்பதற்கு இவ்வளவு வருத்தமா? வைஸ்ராய் நம்மை கூப்பிட வேண்டும் என்பதற்காகவா இந்த இயக்கத்தை இந்த கட்சியை நாம் தொடங்கி இருக்கிறோம்? நமக்கு நோக்கம் லட்சியம் அதுவா? அது மட்டுமல்ல, வைஸ்ராய் நம்மை கூப்பிடவில்லை என்றால் அந்த அளவுக்கு நாம் வளரவில்லை என்பதை நீங்கள் அப்படியானால் உணர வேண்டும். நமக்கு ஒரு தொய்வு வந்திருக்கிறது, பின்னடை வந்திருக்கிறது. எப்போது அழைப்பார்கள்? நீங்கள் மக்களுக்கான தொண்டினை செய்து மக்களின் ஆதரவை முழுமையாக பெற்று வலிமையான கட்சியாக எழுந்தால் எந்த வைஸ்ராயும் நம்மை அழைப்பார். அப்படி நாம் வளரவில்லையோ, அப்படி மக்களை சென்றடையவில்லையோ, என்ன குறை இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். நம் குறைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டுமே தவிர வைஸ்ராய் அழைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு பயனில்லை, வைஸ்ராய் அழைத்தாலும் பயனில்லை. அதைத்தான் பெரியார் சொல்லுகிறார். வைஸ்ராய் அழைத்தால் மட்டும் என்ன நடந்துவிடப் போகிறது? நாம் நம்முடைய லட்சியம் என்ன? எதற்காக இந்த திராவிட இயக்கம், இந்த நீதி கட்சி, இந்த சுயமரியாதை இயக்கம் எல்லாம் தொடங்கப்பட்டன என்பதை மறந்துவிட்டு வெறும் பட்டமும் பதவியும் நமக்கு வரவில்லையே என்று கவலைப்படுவீர்களே ஆனால் அங்கே இருந்த உறுப்பினர்களை பார்த்து பெரியார் சொல்கிறார், ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாரம் இல்லாத ஒரு பதவி, மக்களுக்கு தொண்டு செய்ய முடியாத ஒரு பதவி வந்து சேருமானால் அது நமக்குள் கலகத்தை உருவாக்குமே தவிர நமக்கும் மக்களுக்கும் எந்த பயனையும் கொண்டு வராது. இது ஒரு ஆழமான செய்தி. மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாத வெறும் சற்பட்டமும் வெறும் அதிகாரங்களும் நம் கைக்கு வர வேண்டுமென்றால் அது நமக்குள் ஒரு பிணக்கை தான் உருவாக்கும். அவனுக்கு சற்பட்டம் கொடுத்தா எனக்கு ஏன் கொடுக்கவில்லை? அவர் பெயரை நீங்கள் பரிந்துரைத்தீர்கள், என் பெயரை ஏன் பரிந்துரைக்கவில்லை என்று மக்களுக்காக தொண்டு செய்ய வந்த நாம்
பதவிகளுக்காக சண்டை போட்டுக் கொள்கிற நிலைக்கு இழிந்து போவோம் என்று பெரியார் குறிப்பிடுகிறார். இப்போது அவருடைய பேச்சிலிருந்து நாம் இன்றைக்கும் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்றால், மக்களுக்கு தொண்டு செய்வது என்பது உயர்ந்த இடமாகவும் பதவிக்கு சண்டை போடுவது என்பது தாழ்ந்த இடமாகவும் பெரியாரால் கருதப்பட்டிருக்கிறது என்பதுதான். பட்டம் பதவி எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது, பட்டம் பதவி எல்லோருக்கும் கூட வரும், இந்த தகுதி இருந்தால்தான் வரும் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு விதமான அரசியல் சமூக போக்குகளை ஒட்டி கால சூழலில் பலர் பெரிய பதவிகளுக்கு கூட வந்து விடுவார்கள். நாம் எண்ணி பார்க்கலாம். யாருமே நினைத்து பார்க்க முடியாத பல பெரிய பதவிகளுக்கு கூட சிறிய மனிதர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலில் வந்து விடுகிறார்கள். அவர்களை வரலாற்றில் கூட அந்த பொறுப்போடு தான் எதிர்காலத்தில் எழுதுவோம். ஆனால் அந்த நாற்காலியில் அமர்ந்து விட்டதால் மட்டுமே அவர்களுக்கு வரலாற்றில் இடம் கிடைக்குமா? வரலாற்று புத்தகங்களில் இடம் கிடைக்கலாம், வரலாற்றில் இடம் கிடைக்காது. இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. ஒரு நூல் எழுதுகிற போது, ஒரு பட்டியல் இடுகிற போது பிரதமராக யார் யார் இருந்தார்கள், முதலமைச்சராக யார் யார் இருந்தார்கள் என்று பட்டியலிடுகிற போது அந்த பட்டியலில் நூலில் இடம்பெறலாமே தவிர மக்கள் நெஞ்சிலும் வரலாற்றிலும் எல்லோரும் இடம்பெற்றுவிட முடியாது. நம்முடைய நோக்கம் மக்களுக்கு தொண்டு செய்வது, இந்த சமூகத்தை மாற்றுவது. ஏற்ற தாழ்வுகளால் நிரம்பி கிடக்கிற ஒரு வருணத்தால் வர்க்கத்தால் பிரிந்து கிடக்கிற சமூகத்தை மேலேற்றுவது தான் நம்முடைய நோக்கமே தவிர அதற்காகத்தான் நாம் போராட வந்திருக்கிறோம். அதை விட்டுவிட்டு பட்டம் கிடைக்கவில்லை, பதவி கிடைக்கவில்லை, எல்லாவற்றையும் விட மிக குறைந்த நிலையில் வைஸ்ராய் நம்மை கூட்டத்திற்கு அடைக்கவில்லை என்றெல்லாம் கருதி கொண்டிருந்தால் நாம் நம் நிலையிலே இருந்து தாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பெரியார் அன்றைக்கு பேசியிருக்கிறார். 1940 ஜூலை மாதத்தில் ஆற்றிய உரை. இப்போதும் நீங்கள் அதை பொருத்தி பார்க்கலாம். அவர் பேசி ஏறத்தாழ 78 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போதும் நாம் பொருத்தி பார்த்தால் இன்றைக்கும் பட்டம் பதவிகளுக்கான ஒரு வேட்கை கூடுதலாக இருக்கிறது. பொது வாழ்விற்கு வந்ததற்கு பிறகு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு நான் தொண்டு செய்வேன் என்கிற உறுதியோடு நிற்கிறவர்கள்தான் உண்மையான மனிதர்கள். அப்படி உண்மையான மனிதர்கள் என்று பட்டியல் போட்டால் எத்தனை பேர் தேர்வார்கள் என்கிற பெரிய கேள்வி நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே அன்றைக்கும் இன்றைக்குமான அரசியல் சூழல் மாறியிருக்கிறது. ஆனால் மக்களின் மனநிலையில் பெரிய மாற்றம் வந்துவிடவில்லை. எதை நாம் பற்றி கொள்ள வேண்டும், எதை தூக்கி எறிய வேண்டும் என்கிற தெளிவு அரசியலுக்கும் பொது வாழ்வுக்கும் வந்தவர்களிடத்திலே இல்லை என்றால் சாதாரண மக்களிடத்தில் அது எப்படி வரும் என்கிற சிந்தனையை எல்லாம் ஐயா பெரியார் அவர்களின் அன்றைய பேச்சு நமக்குள் தூண்டுகிறது. சிந்திக்க வேண்டிய உரையாக அது அமைந்திருக்கிறது. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையான சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் நாம் காணவிருக்கும் சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் ஒரு வித்தியாசமான விஷயம் பற்றி பேச போகிறோம். நார்மலாகவே ஒரு ரேப் அல்லது பாலியல் பலாத்கார வழக்கு அப்படின்னு வந்த உடனே நம் கண்ணுக்கு முன்னாடி தோன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணை ஒரு ஆண் நிர்பந்தப்படுத்தியோ ஏமாற்றியோ அவளுடைய சம்மதம் இல்லாமலோ அவளோடு பலாத்காரத்துடன் ஒரு உடல் உறவு கொள்வது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் ஆண்களை பலாத்காரம் செய்வது. என்ன ஆச்சரியமாக இருக்கா? ஆண்களை போய் எப்படி பலாத்காரம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? இதுதான் யதார்த்தம். ஆனால் உண்மையில் 12/11 இந்த 2018ஆம் ஆண்டில் ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது நம்முடைய உச்ச நீதிமன்றத்தில். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கின்ற ரஞ்சன் கோகோய் அவர்களும் மதிப்பிற்குரிய நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அவர்களும் 2 பேருமாக சேர்ந்து விசாரித்த வழக்கு. அதில் கேட்குறாங்க, கிரிமினல் ஜஸ்டிஸ் சொசைட்டி, அதாவது குற்றவியல் நீதிக்கான சங்கம் அல்லது அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமைப்பு சார்பில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். இதுவரைக்கும் இந்திய தண்டனை சட்டத்தின் 375வது பிரிவு என்பது பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரம் பற்றி பேசுகிறது. ஒரு பொண்ணை என்னென்ன மாதிரியான கொடுமைகளுக்கு ஆளாக்கினால் அது பலாத்காரம்,
சம்மதமின்றி இல்லை கல்யாணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி அல்லது அவர் கணவர் போல நடித்து என்று பல பிரிவுகளிலே இந்த விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த வழக்கிலே பேசப்பட்டிருக்கிற விஷயமானது ஒரு ஆண் அல்லது திருநங்கையாக இருக்கிற ஒரு நபர் பலாத்காரத்திற்கு ஆளானால் அவர் எந்த சட்டத்தின் கீழே வழக்கினை பதிவு செய்ய முடியும் அப்படின்னா நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் வருதா இல்லையா? அப்போது இந்த கேள்வி எழுகிற அதே தருணத்தில் தான் அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சொசைட்டி என்கிற அமைப்பின் சார்பாக பேசிய மூத்த வழக்கறிஞர் KT துளசி அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு நிறைய வழக்குகள் இது போல வந்து கொண்டிருக்கின்றன. 375 பெண்களுக்கான பிரிவாக மாறிவிட்டது. எனவே 375 ஐந்தாவது பிரிவு இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து ஜெண்டர் நியூட்ரலாக மாற்றணும், இரு பாலினத்தவருக்கும் பொதுவான ஒரு விஷயமாக மாற்றணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கான போடப்பட்ட வழக்கில் தான் இவர்கள் தீர்ப்பளித்தார்கள். இல்லை இந்த வழக்கு பற்றி என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டபோது ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம யோசிக்கிறோம், ஆண்கள் பலாத்காரம் செய்யப்படுவது உண்டா அப்படின்னா ஜென்ரல் நியூட்ரல்னா என்ன? பாலின இரு பாலினத்தவருக்கும் ஏன் மூன்றாம் பாலினத்தவருக்கும் கூட பொதுவான சட்டப்பிரிவாக இதை இருக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுகிறது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்களேன், நம்முடைய ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் இருக்கு இல்லையா, போக்சோ ஆக்ட் என்று சொல்லுவார்கள். அது வந்து ஒரு ஜெண்டர் நியூட்ரல். அது ஆண் குழந்தையை வந்து பலாத்காரம் செய்யப்பட்டாலோ அல்லது செக்ஷுவல் அசால்ட்டுக்கு ஆளானாலோ அல்லது பெண் குழந்தை அப்படிப்பட்ட தொல்லைகளுக்கு ஆளானாலோ அந்த சட்டம் இருவருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. என்றால் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சரி என்று நீங்கள் சொல்லுவது உண்மையானால் 375 ஏன் ஆண்களுக்கும் பொதுவாகக்கூடாது, ஏன் திருநங்கைகளுக்கும் அதை பொதுவாக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார்கள். அப்போ இன்னொரு பிரிவை கூட சுட்டி காட்டுறாங்க. இப்போ 354A, 354C, 354D இவை அனைத்துமே இரு பாலினத்தவருக்கும் பொதுவானது. வர்மா கமிட்டி ரிப்போர்ட்டுக்கு அப்புறமே இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. என்னது? பின்தொடர்ந்து போதல். ஒரு ஆணை வந்து ஒரு பெண் பின்தொடர்ந்து போகிறதோ அல்லது தவறான செயலுக்கு படுத்துவதோ அது வந்து நிச்சயமாக தவறு என்று சொல்லப்படும். அதே போலத்தான் வந்து வாயரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிவு ஒருவருடைய அந்தரங்கத்தை அவருக்கு தெரியாமலே வெளியே இருந்து பார்ப்பது, அதை ஊடுருவுவது என்கிற பொருள். இவையெல்லாம் வந்து அவுட்ரேஜிங் த மாடெஸ்டி ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயங்கள். அவற்றிலே கூட அந்த CND பிரிவு, A பிரிவு இவை எல்லாமே வந்து இரு பாலினத்தவருக்கும் பொதுவான ஒரு விஷயமாக ஆக்கிட்டோம். அப்போ ஏன் வந்து ஆண்களுக்கும் இந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து பொதுவானதாக ஆக்கக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். என்ன விஷயம்? இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, காவல்துறையினால் சிறை செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டு சிறைக்கு செல்லுகின்ற அந்த கைதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய மரணத்தை பற்றி பேசுகிறது இந்த வழக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 18% பேர் அந்த சிறைகளிலே இயற்கையாக அல்லாமல் செயற்கையான முறையிலே மரணிக்கிறவர்கள் என்று சொன்னால் அவர்களிலே 18% பேர் இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வுக்கு பலாத்காரத்துக்கு ஆளாகி அவர்கள் இறந்து விடுகிறார்கள் அப்படின்னு வருது. அதில் 16% அன்நேச்சுரல் டெத்ஸ் என்று சொல்லப்படுகிற இயற்கைக்கு மாறான மரணங்கள் காவலர்களிடையே நடப்பது என்பது வந்து 18% நம்ம சொல்லிட்டோம், அது ஆண்களை புணர்வது என்கிற வகையில். இன்னும் 2% திருநங்கைகள் என்கிற விஷயமாக நமக்கு அறிக்கை வந்திருக்கிறது. எனவே இந்த அறிக்கை வந்து சென்டர் ஃபார் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து செய்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வின் அடிப்படையிலேயே எடுக்கப்பட்டது. அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை பொறுத்த வரைக்கும் இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெனைல் அல்லது வெஜைனல் அப்படிங்கிற 2 விதமான முறைகளிலான வந்து உடல் உறவு என்பதை பற்றி பேசுகிற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு நிலை மாறி இருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாததல்ல, ஆணும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை அங்கீகரிக்கிற நிலை, அதாவது இந்திய தண்டனை சட்டத்தின் 377வது பிரிவு. அதே போல்
திருநங்கைகள் என்று சொல்லப்படுகிற நபர்கள் ஆண்களாலோ பெண்களாலோ தவறு செய்ய பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த சட்டம் துணை புரிவது இல்லை. உங்களுக்கு தெரியும் 377வது பிரிவு கீழே தான் இந்த வழக்குகள் முன்னர் வந்து கொண்டிருந்தன. இப்பொழுது அது அஃபென்ஸ் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. எனவே இந்த நிலையில் ஆண்களை பாலியல் பலாத்காரம் செய்தால் அதுவும் தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லி 375வது பிரிவினை கட்டாயமாக திருத்த வேண்டும் என்று சொல்லி 2012லேயே சட்ட கமிஷன் லா கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேஷனை அனுப்பியிருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது பரிசீலிக்கப்படாமலே இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வருகிற பொழுது நீதிமன்றம் எடுத்த நிலைப்பாடு என்னன்னு நினச்சிங்கன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இப்பொழுது நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள் அனைத்துமே சரிதான், ஆனால் உச்சநீதிமன்றம் இதில் என்ன செய்ய முடியும்? இது நியூட்ரலாக வர வேண்டுமா என்று சொன்னால் வர வேண்டும் தான். கால மாறுதலுக்கேற்ப ஆண் ஆணை புணர்வதோ ஆண் பெண்ணை புணர்வதோ அல்லது ஆண் திருநங்கையை புணர்வதோ அல்லது திருநங்கை பலியாவதோ ஆகக்கூடிய எந்த விஷயமுமே நிச்சயமாக குற்றம் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் 375 இன்றைய பிரிவு மட்டும் போராது. ஆனால் உச்சநீதிமன்றம் எதுவும் செய்ய இயலாது. நாங்கள் நாடாளுமன்றம் செய்கின்ற சட்டம் இயக்குகிற பணியை நாங்கள் செய்துவிட முடியாது. எனவே லா கமிஷன் 2012 வைத்திருக்கக்கூடிய இந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலே அரசுதான் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும், ஒரு புதிய சட்ட திருத்தத்தை உருவாக்க வேண்டும் என்கிற முறையில் நீங்கள் அரசைத்தான் நாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த விஷயத்தை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாறுதலுக்கேற்ப ரேப் என்கிற விஷயம் பல்வேறு பரிமாணங்களை கொண்டதாக மாறி இருக்கிறது. எனவே அதற்கேற்ற முறையிலே சட்டம் மாறுதலுக்கு உள்ளாகவில்லை. எனவே கட்டாயமாக நாடாளுமன்றத்திலே 172வது சட்ட கமிஷன் அறிக்கையின் சிபாரிசின் அடிப்படையிலே சட்டத்திலே 375 இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவிலே கட்டாயமாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்ற காலகட்டத்தில் நம் மனமானது பல சஞ்சலங்களுக்கு ஆளாகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதுர் முஹைதீன் அவர்கள். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நாம் இப்பொழுது கடந்த முறை ADHD குழந்தைகளை பற்றி பார்த்தோம். இப்பொழுது பெட் வெட்டிங், அதாவது குழந்தைகள் படுக்கையில் சிறுநீர் கழிப்பது, அதை பற்றி பார்ப்போம். குழந்தைகள் படுக்கையில் சிறுநீர் கழிப்பது, அதாவது நாக்டர்னல் என்யூரிஸ் என்று பெயர், பெட் வெட்டிங் என்று பெயர். பெட் வெட்டிங் என்றால் என்ன, எதை குறிப்பிடுகின்றது என்று பார்த்தோம் என்றால், அதாவது ஒரு நோய் நொடி இல்லாத குழந்தை, அதாவது வளர்ச்சி சரியான ஆவரேஜ் வளர்ச்சி உள்ள குழந்தை, எந்த குறைபாடும் இல்லாத குழந்தை, மன வளர்ச்சியோ உடல் வளர்ச்சியோ குறைபாடு இல்லாமல் ஒரு ஆவரேஜ் சராசரி குழந்தை, அதாவது எந்த ஒரு பிரச்சனை இல்லாத குழந்தை, அந்த குழந்தை இரவில் சிறுநீர் கழிக்கிறது, 5 வயதிற்கு மேலும் சிறுநீர் கழிக்கிறது என்றால் அதற்கு பெயர் தான் நாக்டர்னல் என்யூரிஸ் என்று பெயர். அதாவது பெட் வெட்டிங், குழந்தை படுக்கையில் சிறுநீர் கழிப்பது என்று பெயர். பெட் வெட்டிங் என்றால் சின்ன குழந்தைகள், பிறந்த குழந்தைங்களும் பெட் வெட் பண்ண தான் செய்யுது, அது அர்த்தம் இல்லை. பெட் வெட்டிங் நாக்டர்னல் என்யூரிஸ் என்றாலே என்ன அர்த்தம் என்றால் இதுதான் அர்த்தம். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத, உடல் அளவிலோ உள்ளத்தளவிலோ மன அளவிலோ குறைபாடோ வளர்ச்சி குறைபாடோ இல்லாத ஒரு ஆவரேஜ் குழந்தை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத குழந்தை, 5 வயது தாண்டியும் அந்த குழந்தை படுக்கையில் சிறுநீர் கழிப்பது என்றால் அதற்கு பெயர் தான் நாக்டர்னல் என்யூரிஸ் என்று பெயர், பெட் வெட்டிங். மற்ற பெட் வெட்டிங் என்றால் இதுக்கு அர்த்தம் அல்ல, அதுதான் அர்த்தம். பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளும் என்றால், குழந்தைகள் எப்படி சிறுநீர் கழிக்கின்றது? சிறுநீர் பை பிளாடர் நிறைந்தவுடன் சிறுநீர் கழிக்கின்றது. பிறந்த குழந்தை அதுக்கு தெரியாது, சிறுநீர் கழித்துவிடும். பிளாடர் ஃபுல்லான உடனே ஆட்டோமேட்டிக்காக சிறுநீர் கழித்துவிடும். இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு குழந்தை என்ன செய்யும்? சிறுநீர் கழித்தவுடன் அதனுடைய ஈரம் பட்டு அழ ஆரம்பிக்கும். பெற்றவர்கள் போய் அந்த ஆடையெல்லாம் சரி பண்ணி மாற்றிவிட்டு வந்து விடுவார்கள். அப்படி இருக்கும். குழந்தை 1.5 வயது வரும்பொழுது அந்த குழந்தை என்ன செய்யும்? சிறுநீர் கழித்து விட்டு அதுக்கு பேர் ஒன்று வைக்கும், ஏதோ ஒரு பேர் ஒன்று வைக்கும். உச்சா
ஏதோ ஒரு பேர் வைக்கும். சிறுநீர் கழித்து விட்டு வந்து அம்மாவிடம் சொல்லும், அம்மா உச்சா போயிடுச்சு அப்படிங்கும். ஆடையை நனைத்து விட்டு வந்து அம்மாவிடம் சொல்லும். அம்மா உடனே ஆடையை கலைஞ்சிட்டு வேறு புது ஆடையை, வேறு ஒரு ஆடையை அணிவிப்பார்கள். இது நடக்கும் 1.5 வயதில். 2.5 வயது வரும்போது குழந்தை என்ன செய்யும்? அம்மா உச்சா வருது என்று சொல்லும். வருவதற்கு முன்பாக வருது என்று, ஆனால் அடக்க முடியாது, குழந்தையால் அடக்க தெரியாது. என்ன செய்யும் குழந்தை? அம்மா உச்சா வருது அப்படிங்கும். உடனே அம்மா வேகமாக போய் அதை பாத்ரூமில் கொண்டு விடணும், இல்லை என்றால் டவுசரில் போயிடும். அந்த குழந்தை என்ன பண்ணும்? அம்மா உச்சா போகுது என்று சொல்லும். அடக்கவும் தெரியும். 5 வயது வரும்போது குழந்தைக்கு அடக்க தெரியும். மறைமுகமான இடத்தில் போய் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதும் அதுக்கு தெரிய வரும். இதுதான் சராசரி குழந்தையினுடைய வளர்ச்சி. அதாவது 1.5 வயதில் சிறுநீர் கழித்து விட்டு வந்து சொல்லும். 2.5 வயது வரும்போது கழிப்பதற்கு முன்பாக அது வந்து சொல்லும், எனக்கு உச்சா வருகிறது என்று சொல்லும். 4 வயதுலாம் வரும்பொழுது குழந்தைக்கு அதுக்கு அடக்கவும் தெரியும். குழந்தை அது தன்னால் போயிட்டு என்ன செய்யும்? அதாவது மறைமுகமான இடத்தில் போய் சிறுநீர் கழிக்க அது கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொள்ளும் குழந்தை. அதே நேரத்தில் 5 வயதுலாம் வரும்பொழுது குழந்தைக்கு சிறுநீரை அடக்கவும் தெரியும், வேண்டும் என்ற நேரத்தில் சிறுநீரை கழிக்கவும் தெரியும். நம்ம என்ன சொல்கின்றோம்? பிளாடர் ஃபுல்லான யூரின் வருகின்றது, பிளாடர் ஃபுல் ஆகவில்லை என்றாலும் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தை கழிக்கும் 5 வயது வரும்பொழுது. அதாவது ஒரு பரிசோதனைக்கு நீர் எடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்கின்றோம்? நீர் கொஞ்சம் கொடுத்துருங்க பரிசோதனைக்கு கேட்குறோம். நம்ம உடனே பிளாடர் ஃபுல்லானவா கொடுக்குறோம்? இல்லை, நாம் சிறுநீர் எடுத்து கொடுக்க தெரிகின்றது நமக்கு. அதுபோல தான் 5 வயதில் குழந்தை சிறுநீரை அடக்கவும் தெரியும், வேண்டும் என்ற பொழுது சிறுநீரை எடுத்து கொடுக்கவும் தெரியும். அந்த குழந்தை மறைமுகமான இடத்தில் போய் சிறுநீர் கழிக்கவும் அந்த குழந்தைக்கு தெரியும். இதுதான் சராசரி குழந்தையினுடைய வளர்ச்சி, அதாவது யூரின் பாதையில் வரக்கூடிய வளர்ச்சி. இந்த குழந்தைகள் 5 வயது நிரம்பிவிட்டது. அதன் பிறகும் குழந்தைகள் அதாவது படுக்கையில் சிறுநீர் கழித்தால் அதை 80% கூறுகிறோம். ஏன் அந்த குழந்தைகள் சிறுநீர் கழிக்கின்றது? அது காரணம் என்னவென்று பார்த்தால், அதாவது 70% வம்சாவளியில் வருகின்றது. தாத்தா அப்படி தான் இருந்தால், அம்மா அப்படி தான் இருந்தாங்க, பாட்டி அப்படி தான் இருந்தாங்க, அந்த குழந்தையும் சிறுநீர் கழிக்கிறது வைத்துக்கொள்வோம். அடுத்தபடியாக பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்கின்ற குழந்தைகள், பெற்றோர் இல்லாத குழந்தைகள், சிங்கிள் பேரண்டில் இருக்கிற குழந்தைகள், தாய் இல்லாத குழந்தைகள், தகப்பன் இல்லாத குழந்தைகள், அதுபோல் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்ற குழந்தைகளும் படுக்கையில் சிறுநீர் கழிக்கின்றது. அதன் பிறகு இந்த கூட்டு குடும்பம் இருக்கின்றதே, கூட்டு குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளும், கூட்டு குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கும், கூட்டு குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளும் அதுபோல் சிறுநீர் கழிக்கின்றது, படுக்கையில் சிறுநீர் கழிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மனநோயுள்ள குழந்தைகள், மன வளர்ச்சியுள்ள குழந்தைகள், வலிப்புனையுள்ள குழந்தைகள், இவர்களும் படுக்கையில் சிறுநீர் கழிக்கின்றார்கள். ஆக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆவரேஜ் சராசரி வளர்ச்சியுள்ள குழந்தைகள் ஏன் கழிக்கின்றது? இதுபோல் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் அவர் இருக்கும் பொழுதுதான் அவைகள் கழிக்கின்றார்கள். சில குழந்தைகள் பார்த்தோம் என்றால் வீட்டில் தான் சிறுநீர் கழிக்கும், அதுகூட எப்போவாவது ஒருக்க தான் சிறுநீர் கழிக்கும் படுக்கையில். சில குழந்தைகள் தினமும் படுக்கையில் சிறுநீர் கழிக்கும். சில குழந்தைகள் வெளியில் சென்றால் சிறுநீர் கழிக்காது, வீட்டில் இருந்தால் தான் சிறுநீர் கழிக்கும். சில குழந்தைகள் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எங்கே சென்றாலும் சிறுநீர் கழிக்கும். அந்த குழந்தைகள் நாம் பெற்றோர் எப்படி கையாளுகின்றோம்? அந்த குழந்தைகளை வேணுக்கென்று செய்கின்றது. குழந்தை நம்மிடம் கொண்டு வருவார்கள் குழந்தைகளை. அதாவது பொதுவாக 5 வயதிற்கு அப்புறம் சிறுநீர் கழிக்கும் குழந்தைகள் கிட்டத்தட்ட 10% குழந்தைகள் அவர் இருக்கின்றார்கள். இன்னும் 10 வயதிலும் சில குழந்தைகள் சிறுநீர் கழிக்கின்றார்கள். அதாவது 5% குழந்தைகள் 10 வயது தாண்டியும் சிறுநீர் கழிக்கின்றார்கள். 1% குழந்தைகள் 15 வயது தாண்டியும் சிறுநீர் கழிக்கின்றார்கள். அதுதான் உண்மை. 1% குழந்தைகள் 15 வயது தாண்டியும் சிறுநீர் கழிக்கின்றார்கள். திருமண வயதிலும் கூட சிறுநீர் கழிக்கின்றார்கள் சில குழந்தைகள். பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளும் சரி இரண்டும் ஈக்குவலாக இருக்கின்றது, சிறுநீர் கழிக்கின்றார்கள். நாம் ஏன் அதை அதாவது சொல்கின்றோம்? 1% குழந்தைகள் 15 வயதுக்கு மேலும் சிறுநீர் கழித்து கொண்டே இருக்கின்றார்கள். பொதுவாக மற்றவர்களெல்லாம் சிறுநீர் கண்ட்ரோல் வந்து வருகிறது. 10 வயது வரும்போது 15 வயது வரும்போது சரியாக வந்துவிடுகிறது, சரியாக அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுகின்றது. பெற்றோர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், நான் அப்படி தான் இருந்தேன், எங்கள் அப்பா அப்படி தான் இருந்தார், குழந்தைக்கு அப்படி தான் இருக்கின்றது. இருக்கும் சரி, அந்த குழந்தைகளை அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? சில பெற்றோர்கள் மருத்துவம் அழைத்து வரும்போது வேணுக்கென்று செய்கின்றது,
நினைத்தால் கண்ட்ரோல் பண்ணலாம், நினைத்தால் சிலரை அடக்கலாம், கட்டுப்படுத்தலாம். அதை வேணுக்கென்று செய்கிறது, இது திமிரு, இது அக்கறை இல்லை, பொறுப்பு இல்லை, வேணுமென்று செய்கின்றது என்று அவர்கள் பழி போடுகின்றார்கள். அது மிக தவறான ஒன்று. அது மட்டுமல்லாமல் சில பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அந்த குழந்தைகளை அதாவது அடிப்பது, தண்டிப்பது, அந்த குழந்தைகளை அவமானப்படுத்துவது, விமர்சிப்பது, அது பெட்டில் சிறுநீர் கழிக்கிறது என்பதை மற்றவர்கள் சொல்லி அதை விமர்சிப்பது, இதுபோல் அவர்கள் குழந்தைகளை அவர்கள் அதாவது குனிய செய்கின்றார்கள். ஏன் அப்படி செய்கின்றார் என்றால், இவ்வாறு செய்தோம் என்றால் அந்த குழந்தை மாறிவிடாதா என்று அவர்கள் இதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதுவும் தவறு. இந்த ஆயுதமே தவறான ஆயுதம். இதுபோல் செய்தால் அந்த குழந்தை வெட்கப்பட்டு, அது ஆத்திரப்பட்டு, அது குழந்தை மாறுமோ, அது மாறிவிடாதா, அது கட்டுப்படுத்தாதா என்ற ஒரு ஆதங்கத்தில் அவர்கள் இதையும் கூறுகின்றார்கள். அந்த குழந்தையை வெட்கப்படுத்துகின்றார்கள், அசிங்கப்படுத்துகின்றார்கள். ஆனால் அது பின் விளைவுகளை அதிகமாக உண்டாக்கும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் குழந்தை மாறிவிடும், அப்படியா மாறிவிடாதா என்று. ஆனால் அது குழந்தையை எந்த அளவு நோயடிக்கின்றது என்பதை நாம் அடுத்த முறை பார்ப்போமே. நன்றி, வணக்கம். மலைப்பாறை சிற்பம். பெரியார் மலைப்பாறை. அந்த மலை குடைந்து செதுக்கப்பட்ட மாமல்லபுரத்து சிற்பம் அண்ணா. நாமெல்லாம் அந்த சிற்பத்தின் மாதிரி வடிவங்கள்.